I bought both on the advice of my friend. I invested 15 lakh. DCW R Power. How is this recovery, sir? இது வந்து நெருப்பு மனிதன் ஹோப் தான். ஆர் பவர் வந்து நீங்க வந்து அந்த கம்பெனி வந்து கிளியராகவே வந்து பம்ப் அண்ட் டம்ப் தான். அந்த ஸ்டாக் வந்து ஏதோ வந்து நியூஸ் கிரியேட் பண்ணி பம்ப் பண்ணிட்டு திருப்பி வந்து கீழே இறக்கியிருக்காங்க. ஆர் பவர்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு நீங்க லாஸ் பண்ணிருக்கீங்க சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 30% சொல்லியிருக்கீங்க. 30% லாஸ்ன்றது என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்டாக்குமே நீங்க வந்து இதுக்கு மேல வந்து அதாவது ஒரு கரெக்டான முறையில ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னா என்னுடைய அட்வைஸ் வந்து இந்த ரெண்டு ஸ்டாக்ல இருந்து வெளியே வந்துருங்க. கீழே வந்த வரைக்கும் போதும். 30% வந்து நீங்க வந்து கீழே வந்திருக்குது, வந்த வரைக்கும் போதும். அந்த லாஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து கீழே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்குது. மேல போகுமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஸ்டேபிளான கம்பெனி கிடையாது. இதை வந்து கரெக்டா ரிசர்ச் பண்ணி ரிவ்யூ பண்ணி அனலிசிஸ் பண்ணி எடுக்கக்கூடிய கம்பெனி இந்த ரெண்டு கம்பெனியுமே கிடையாது. ஸோ என்னைய கேட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ல எவ்வளவு லாஸ் இருக்குதோ அந்த லாஸ் வச்சுட்டு வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு சிம்பிளா ஏதாவது வந்து நிப்டி 50யோ இல்ல வந்து பேங்க் நிப்டியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. வந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் அதுல வந்து ஓரளவுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்குது, உங்களுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா 30% லாஸ் ஆனதுனால வந்து கொஞ்சம் அதிக நாள் ஆகும். நீங்க வந்து ஒரு ப்ராஃபிட் ஜோன்ல வர்றதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான நாள் ஆகும். ஆனா இதையே வந்து இந்த ரெண்டு கம்பெனி டிசிடபிள்யூயும் ஆர் பவரையும் நம்பி நீங்க இந்த ஸ்டாக்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய 15 lakhs வந்து காலியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.